நம்ம கோட் டு ஆல்கோல ஃப்ரீயா சைன் அப் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்ல பேப்பர் ட்ரேடா ஓடும். அதோட ரிசல்ட்ஸை நம்ம டெய்லி வாட்ச் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜில 12,850 பாயிண்ட்ஸ் டார்கெட்ல புக் ஆயிருக்கு. அதே ஸ்ட்ராட்டஜி டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா டே க்ளோஸ் அதுவும் சேம் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. 35 பாயிண்ட்ஸ் டார்கெட்ல 7,800 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கு, எப்படி ப்ராஃபிட் புக் ஆச்சுன்ற டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்ல 25,550 கால் அண்ட் புட் எடுத்திருக்கு. இன்னைக்கு புட்டு சைடில் எந்த ஆப்ஷனும் எடுக்கல, கால் சைடில் மட்டும்தான் ஆப்ஷன் எடுத்து நம்மளுக்கு டார்கெட் புக் ஆயிருக்கு. 25,550 கால் மட்டும் எடுத்திருக்கு. அதுக்கு உண்டான ரீசன் நிஃப்டி இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் 1 மினிட் க்ளோஸோட வேல்யூ 25,552, நியரஸ்ட் டு 15 ரேஞ்சில் 25,500 கால் எடுத்திருக்கு. ஸோ காலில் எத்தனை மல்டிப்ளை எடுத்திருக்குன்றதை பார்ப்போம். காலில் பார்த்தீங்கன்னா 4 மல்டிப்ளை எடுத்திருக்கு. 4வது மல்டிப்ளேயரில் நம்மளுக்கு டார்கெட் புக் ஆயிடுச்சு. சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 4 மல்டிப்ளேயருமே கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு 5 to 6 மினிட்ஸில் 4 மல்டிப்ளேயர் எடுத்து 4th மல்டிப்ளேயரில் 35 பாயிண்ட்ஸ் டார்கெட்டும் புக் ஆயிருக்கு. 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்டும் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு டெய்லி நம்ம பார்க்கணும். அப்படின்னா நம்ம சைன் அப் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ராட்டஜிஸில் என்ன ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் அனலிசிஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஜில் உங்களுக்கு கிளியராக கிராஃபோட என்னென்ன நாட்கள் எடுத்திருக்கு, எத்தனை நாட்கள் லாஸ் ஆகிருக்கு, எத்தனை நாட்கள் வின் ஆயிருக்குன்ற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிஸ் பேஜில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் உண்டான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன், யூடியூப் லிங்க்கு, அந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ ஆர்டர் எடுக்கும், எப்போ கட் ஆகும், அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவை, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜியை இதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக டிப்ளாய் பண்ணிக்கலாம். மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.